ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஹேர் கேர்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஹேர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. அதுபோல் கொஞ்சம் டேண்ட்ரஃபும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இது யாரும் எனக்கு வந்து ரெக்வஸ்ட்லாம் பண்ணல. நான் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சம் தண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம், இன்னொரு ஸ்பூன் எடுக்கணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக அப்படியே ஒரு மாதிரி வதக்கிற மாதிரியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து அழகாக அப்படியே சில்கியாகவும் நல்லா வளரும். நான் அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டு பாயில் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி இந்த கலரில் தெரியும். போட்டுட்டு பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். நான் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஹேர் வாஷ் பண்ண தான் தெரியும் நான் வந்து எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரம் தான் நான் காய வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் வந்து கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் உங்களோட ஷாம்பூ நீங்கள் அன்றாடமாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பூவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிச்சம் இருக்க வாட்டர் அந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஸ்ட்ரைட்னிங் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, எதுவுமே நான் பண்ணவே இல்லை. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டின அந்த ஆயிலி ஹேருக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சொல்லலாம் ஹேர் வாஷிங் சீரம் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து எவ்வளோ ஃப்ரீஸியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா சில்கியாகவும் நல்லா கொஞ்சம் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நான் நிறையா வந்து இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணேன். அதேபோல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதே மாதிரி ஹேர் ஷாம்பு எப்படி பண்ணுறது நேச்சுரலாக அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.